நான் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் தற்போது உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் போதை. இந்த போதை தான் பல லட்சக்கணக்கான குடும்பங்களை அழித்திருக்கிறது, அழித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள், மாணவர்கள், அனைத்து பிரிவினருமே இன்று போதையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டார்கள். இந்தியாவிலேயே அதிக குடிகாரர்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டிலே போதை பயன்பாடு என்பது 70% இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலங்களில் 25 கோடி மக்கள் உள்ள மாநிலங்களில் போதை பயன்பாடு குறைவாக உள்ளது. இந்தியாவிலேயே அதிக விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் கூட இவ்வளவு விபத்துக்கள் நடந்ததில்லை. இதற்கு யார் காரணம், எது காரணம்? தமிழ்நாட்டில் நடக்கின்ற விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் போதையுடன் வாகனங்களை இயக்குவது. இது மிக முக்கியமான ஒன்றாகும். இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், போதையுடன் வாகனத்தை இயக்குவரால் போதை இல்லாமல் வாகனத்தை இயக்குபவர் பாதிக்கப்படுகிறார். தெளிவாக சொல்லணும்னா, குடிக்கிறவனால குடிக்காதவனுக்கு பிரச்சனை. சமுதாயத்தில் நடக்கின்ற பல குற்றச் செயல்களுக்கு அடிப்படை காரணம் போதை. அரசாங்கம் இருக்கின்ற டாஸ்மாக் மதுபான போதைகள், கஞ்சா, அபின், கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரி மாணவர்கள் கூலிங் என்ற போதைப் பொருள், இப்படி பல வகையிலும் சமுதாயம் பாதிப்படைகிறது. வருமானத்தை இழக்கிறார்கள், உடல்நலத்தை, மனநலத்தை இழக்கிறார்கள், பாலியல் குற்றங்கள், பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். இதனால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இப்போது தமிழ்நாட்டிலே பாதிப்பில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இளம் விதவைகள் மட்டுமல்ல, தந்தையை இழந்த குழந்தைகள், பிள்ளைகளை, மகனை இழந்த பெற்றோர், சகோதரனை இழந்த சகோதரிகள் என்று லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூக நல போராளிகளுக்கும், பொதுமக்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இலவசங்களை விட போதை இல்லாத தமிழ்நாடு என்பதுதான் இன்றைய அவசர தேவையாக உள்ளது. இதை நாம் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்பு சொன்னதைப் போல போதையை பயன்படுத்தாதவர்களும் போதை ஆசாமிகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். பல்வேறு குற்றச்செயல்கள், திருட்டுகள், தன்னுடைய தாய் குடிப்பதற்கு பணம் தரவில்லை என்பதற்காக தாயை கொன்றவனெல்லாம் இருக்கிறான். பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. மனைவியுடைய தாலியை அடகு வைத்து போதைக்கு பயன்படுத்துகிறவன் இருக்கிறான். இப்படி பல மோசமான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எனவே தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் போதை இல்லாத சூழலை உருவாக்க முடியும். தற்போதைய சூழ்நிலையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. ஆங்காங்கே கஞ்சா போதை ஆசாமிகளை பிடித்து, கஞ்சாவை பிடித்து நீதிமன்றங்களில் கொண்டு வருகின்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. பாராட்டுதலுக்குரியது. காவல்துறை நடவடிக்கை மிக சிறப்பாக இருக்கிறது. காவல்துறை மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது, சமூக நல ஆர்வலர்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். யாரோடு பழகுகிறார்கள், என்ன செலவு செய்கிறார்கள், இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, கல்லூரி செல்கின்ற மாணவர்கள், ஏன் பள்ளிக்கூடத்தில் கூட இப்போது போதை அந்த மிட்டாய்கள் விற்கப்படுவதாக ஒரு சில இடங்களில் சொல்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து இந்த போதையை ஒழிக்க வேண்டும். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இலவசங்களை விட இந்த டாஸ்மாக் கடைகளை தயவு செய்து நீங்கள் ஒழிக்க வேண்டும். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 717 மதுபான கடைகளை எடுத்ததை வரவேற்கிறோம். அதே போல மீதமுள்ள கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைக்கிறோம்.
காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். பொதுமக்கள் அனைவருக்கும், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். போதை இல்லாத தமிழ்நாடு அது இன்றைய அவசர தேவை. அதற்கு நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். போதை இளைஞர்களை மீட்போம். வணக்கம், நன்றி.